ஸ்டாயிசிசம் பத்தி நம்ம தமிழ்நாட்டுல சிலர் பேசியிருக்கிறத கேட்டிருப்பீங்க. அது நம்ம காலத்து இளைஞர்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவான பிலாசபி. சோ அதனாலேயே தங்கள பலர் ஒரு ஸ்டாயிக்கா அடையாளப்படுத்திக்குவாங்க. ஆனா ஸ்டாயிக் பிலாசபி உண்மையிலேயே யாருக்கு சூட் ஆகுங்கிறத பத்தி நீட்சே எழுதுறாரு. அவர் இந்த செக்ஷன்ல 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ட கம்பேர் பண்றாரு. ஒன்னு ஸ்டாயிசிசம், இன்னொன்னு எபிக்யூரியனிசம். ஆக்சுவலி இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் ஆப்போசிட்டான பிலாசபி தான். அந்த டிஃபரன்ஸ மையப்படுத்தி தான் இந்த செக்ஷன் அவர் எழுதுறாரு. அவர் முதல்ல இந்த எபிக்யூரியன் பிலாசபில இருந்து தான் ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எபிக்யூரியன் பிலாசபியை ஃபாலோ பண்றவங்களுடைய கேரக்டர்ங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். அதனால அவங்களுக்கு பிடிக்காத சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள பயங்கரமா இரிட்டேட் பண்ணும். அதனாலேயே அவங்க ரொம்ப கவனமா தான் யார் கூட பழகணுங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. எங்க தான் வாழ்ந்தா அவங்க பீஸ்ஃபுல்லா இருப்பாங்களோ அந்த இடத்தை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல தங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை கூட ரொம்ப கவனமா தேர்ந்தெடுப்பாங்க. சோ அவங்களுக்கு பொருந்தாத மற்ற எல்லா விஷயங்களையுமே அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் எதையுமே அவங்களால டைஜஸ்டே பண்ண முடியாது. அது அவங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவர் இங்க இரிட்டேட்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாரு. ஆனா அதை நெகட்டிவ் சென்ஸ்ல அவர் யூஸ் பண்ணல. ஏன்னா ஒரு எபிக்யூரியன் பிலாசபியை ஃபாலோ பண்ற ஒருத்தரால மற்றவங்க கவனிக்க தவறிய சின்ன சின்ன விஷயங்களையும் சரி, ரொம்ப மைனூட்டான எமோஷனையும் சரி, ரொம்ப அக்யூரேட்டா நோட் பண்ண முடியும். அதனாலேயே அவங்க மைண்ட்ங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். அவங்க எதிர்பார்க்காத சின்ன சேஞ்ச் கூட அவங்களை ரொம்பவே இரிட்டேட் பண்ணும். ஆக்சுவலி இது புரியணும்னா எபிக்யூரியன் பிலாசபியோட ஆரிஜின் நமக்கு புரியணும். இத முதல்ல பண்டைய கிரேக்க நாட்டுல வாழ்ந்த எபிகுரஸ்ங்கிறவர் தான் தோற்றுவிச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் வேதனை நீங்கி இன்பத்தை அடையணும். சோ பிளஷர் தான் அவருடைய கோர் பிலாசபி. இப்படி சொல்றதுனால அவர் நம்மள சிற்றின்பத்துல ஊறி திளைக்க சொல்றாரு நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா எது உண்மையான பிளஷர்ங்கிறதுக்கு அவர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. என்னன்னா உடம்புல வலி இல்லாம இருக்கணும். அது அப்போனியான்னு சொல்லுவாங்க. மனசு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். அது அட்டராக்சியான்னு சொல்லுவாங்க. இந்த 2 நிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் பிளஷர். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு சலனமற்ற அமைதி நிலை. உடலும் உள்ளமும் டார்ச்சர் இல்லாம பீஸ்ஃபுல்லா இருக்கும். சரி இந்த நிலை எப்ப குலையும்னு கேட்டா நம்ம லைஃப்ல சஃபரிங் இருந்தா குலையும். ஏன்னா நமக்கு தெரியும் இன்பத்துக்கு ஆப்போசிட் துன்பம். அப்ப இந்த துன்பத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து புறந்தள்ளாதான் நமக்கு பிளஷர் கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த துன்பத்தை இது வரவழைக்குதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. புத்தரை கேட்டா ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லுவாரு. அதனாலதான் புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க ஆசைகளை துறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எபிகுரஸ் என்ன சொல்றாருன்னா குழப்பமான ஆசைகளே துன்பத்திற்கு காரணம்னு சொல்றாரு. அதாவது எதை ஆசைப்படணும் எதை ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியலனா தான் துன்பம் உருவாகுங்கிறது அவருடைய கிளைம். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் சில ஆசைகளை நிறைவேற்றினா துன்பம் உருவாகும். ஆனா அதே வேளையில சில ஆசைகளை நிறைவேற்றாம விட்டுட்டாலும் துன்பம் உருவாகும். அப்ப எந்த ஆசைகளை நிறைவேற்றணும் எந்த ஆசைகளை புறந்தள்ளணுங்கிறத பத்தின ஒரு சார்ட் அவர் கொடுக்கிறாரு. அவர் ஆசைகளை 2 பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கிறாரு. ஒன்னு அது இயற்கையானதா அல்லது இயற்கைக்கு புறம்பானதான்னு பார்க்கிறாரு. 2 அது அவசியமானதா அல்லது அவசியமற்றதான்னு பார்க்கிறாரு. இப்ப இந்த 2 பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கிட்டு ஆசைகளை 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு. முதல் கேட்டகரி என்னன்னா சில ஆசைகள் இயற்கையானதாவும் இருக்கும் அது அவசியமானதாவும் இருக்கும். இப்ப அவர் இந்த இடத்துல அவசியமானதுன்னு எதை மீன் பண்றாருன்னா இந்த ஆசைகளை நிவர்த்தி பண்ணாம நம்மால வாழவே முடியாது. சோ அது நம்முடைய சர்வைவல் சம்பந்தப்பட்ட அடிப்படை ஆசைகளா இருக்கும். உதாரணத்துக்கு பசி, தாகம், தூக்கம், இருப்பிடம் இது எல்லாத்தையும் சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ள இயற்கையாகவே எழும்புகிற ஆசைகள். இந்த ஆசைகள் மேல ஒரு மனிதனுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அதே வேளையில இதை பூர்த்தி பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. இதை அவாய்ட் பண்ண நினைச்சா உடனடியா சஃபரிங் கிரியேட் ஆகும். மேல சொன்ன பிளஷர் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு தெரியும் தாகம் பயங்கரமா இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கலன்னா பிளஷர்லாம் கிரியேட் ஆகாது. அங்க சஃபரிங் தான் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த ஆசைகளை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். ஆனா இந்த ஆசைகளுக்கு சில சிறப்பம்சங்கள் இருக்கு. என்னன்னா இந்த ஆசைகளுக்கு எல்லை இருக்கு. கூடவே அந்த எல்லைக்குள்ள அதை நிறைவேற்றும் போது அதுல ஒரு இன்பம் இருக்கு. உதாரணத்துக்கு தாகத்தையே எடுத்துக்கிட்டா நம்மால தாகம் தீர தண்ணி குடிக்க முடியும். சோ தாகம் ஏன் தீருதுன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறதுனால தீருது. தாகத்துக்கு மட்டும் எல்லையே இல்லைன்னா நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நம்மால பூர்த்தி செய்ய முடியும். கூடவே நம்ம தாகம் எடுத்து தண்ணி குடிக்கும் போது நமக்கு ஒரு அற்புதமான ஃபீலிங் கிரியேட் ஆகும். அதுவுமே ஒரு பிளஷர் தான். ஆனா நம்மால ஒரு அளவுக்கு தான் தண்ணி குடிக்க முடியும். ஏன்னா இந்த ஆசைகள் எல்லைக்கு உட்பட்டது. சோ எபிகுரஸ் இந்த கேட்டகரியில இருக்கிற ஆசைகளை அங்கீகரிக்கிறாரு. அதை ரொம்ப சேஃபானதாவும் பாக்குறாரு. ஏன்னா இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஆசைகள். கூடவே இதை ஒரு மனிதனால ரொம்ப ஈஸியா நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அப்ப பசிச்சா சாப்பிட்டுறணும், தாகத்தீர தண்ணி குடிக்கணும், சரியான நேரத்துக்கு தூங்கிடணும், உடம்ப நல்லா பாத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணாம விட்டா நம்முடைய உடம்பு சஃபர் ஆகும், அப்போனியா அடி வாங்கும். அது கண்டிப்பா நம்முடைய பிளஷரை குறைக்கும். சோ இது எல்லாத்தையுமே தங்கு தடையின்றி ரொம்ப ப்ராப்பரா பண்ண சொல்றாரு. சோ இந்த கேட்டகரி தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முதன்மை கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா சில ஆசைகள் இயற்கையானதா இருக்கும் ஆனா அவசியமற்றதா இருக்கும். அதாவது இந்த ஆசைகளை அடைய நினைக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா அதே வேளையில இதை அடைஞ்சே ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அப்ப இந்த கேட்டகரிக்குள்ள எதெல்லாம் வரும்னா பசிக்காக உணவை சாப்பிடுறதையும் தாண்டி ருசிக்காக சாப்பிட நினைக்கிறது வரும். செக்ஸ் சம்பந்தப்பட்ட ஆசைகள் வரும். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை அழகாவும் அமைதியாவும் மாத்திக்க நினைக்கிறது வரும். நம்முடைய லைஃபை கொஞ்சம்
கம்ஃபர்டபுளா மாத்திக்கணும்னு நினைக்கிற எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வரும். இப்ப இது எல்லாமே இயற்கையான ஆசைகள் தான். எதை அடைஞ்சாலும் நமக்கு பிரஷர் கிடைக்கும் தான். ஆனா இந்த ஆசைகளை கொஞ்சம் கவனத்தோட அவர் கையாள சொல்றாரு. ஏன்னா இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டா இது நம்மள ஒரு சிம்பிளான லைஃப்ல இருந்து பிரிச்சு ஒரு காம்ப்ளெக்ஸான லைஃப்குள்ள தள்ளிடும். சோ அட்டராக்சியாவை டிஸ்டர்ப் பண்ணாம இந்த ஆசைகளை அவர் நிறைவேற்றிக்க சொல்றாரு. அதாவது இந்த ஆசைகளை ஒருத்தர் தொடர்ந்து போகும்போது அவருக்குள்ள பயம், பதற்றம், கவலை, அதிருப்தி இதெல்லாம் உருவானுச்சுன்னா அவர் அந்த ஆசைகளை கைவிடுறது தான் அவருக்கு பெட்டர். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸியா மனசமாதானத்தை இரிட்டேட் பண்ணிடும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்ல ஹோட்டலுக்கு போய் 400 ரூபாய்க்கு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட நினைக்கிறான்னு வச்சுக்குவோம். ஆனா அவர் அந்த பிரியாணியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பணத்தை வீணா செலவு பண்ணிட்டமேன்னு கவலைப்படுற ஆளா இருந்தா அவர் அந்த பிரியாணியை சாப்பிடாம இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. ஏன்னா எபிகுரஸை பொறுத்த வரைக்கும் டேஸ்டான பிரியாணி சாப்பிடுறது பிரச்சனை கிடையாது, அது கில்ட்டோட சாப்பிடுறது தான் பிரச்சனை. இப்ப இதை இன்னொருத்தர் எடுத்துக்குவோம். அவர் பிரியாணி சாப்பிடும்போது கில்ட்டி எல்லாம் ஃபீல் பண்ணல. ஆனா பிரியாணி இல்லாதப்ப சாம்பார் சாதம் கொடுக்கும்போது முகம் சுளிச்சாருன்னா அவருமே பிரியாணி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு எபிகுரஸ் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலே திருப்தி அடைய தெரியல, ரெண்டாவது கேட்டகரியில இருக்கிற டேஸ்ட்டுக்கு அவருடைய நாக்கு அடிமையாயிடுச்சு. அப்ப அவர் ஆப்வியஸா சிம்பிளான லைஃப்ல இருந்து காம்ப்ளெக்ஸான லைஃப்க்கு மூவ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். காம்ப்ளெக்ஸான லைஃப்ல கண்டிப்பா அட்டராக்சி அடி வாங்கும். அதனாலதான் இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிற ஆசைகளை ரொம்ப கவனமா அவர் கையாள சொல்றாரு. மூணாவது கேட்டகரி என்னன்னா, சில ஆசைகள் இயற்கைக்கு புறம்பானதா இருக்கும், ஆனா அதே வேளையில அது அவசியமற்றதாவும் இருக்கும். இதுக்குள்ளதான் பேர் சம்பாதிக்கணும், புகழ அடையணும், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஆசைகள் அடங்கும். இதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் டேஞ்சரஸான கேட்டகரி. ஏன்னா இந்த ஆசைகள் எதுவுமே நேச்சுரலா உருவாகிறது கிடையாது, இது எல்லாமே சமுதாயத்தால கட்டமைக்கப்பட்ட ஒண்ணு. கூடவே இந்த ஆசைகளுக்கு எல்லையே கிடையாது, இதை நாடி போறவங்களுக்கு திருப்தி அடைஞ்சிட்டோங்கிற ஃபீலிங்கே கிடைக்காது. சோ காலப்போக்கில் இந்த ஆசைகளை ஒருத்தனை அடிமையாக்கிடும், அது அவனை ஒரு மீளா துயரத்துக்குள்ள தள்ளிடும். அப்போ ஒருத்தங்க உண்மையான பிளஷர் அடையணும்னா அவங்க இந்த பொலிட்டிக்கல் கேம்ஸ்ல இருந்து, பவர் பாலிடிக்ஸ்ல இருந்து, ஆடம்பர வாழ்க்கையில இருந்து விலகி நிற்கணும்னு அவர் வலியுறுத்துறாரு. ஏன்னா ஒருத்தங்க புகழையும் அதிகாரத்தையும் தேடி போயிட்டாலே அந்த பாதையில போட்டி, பொறாமை, சூது, வன்மம் இதெல்லாம் இல்லாம இருக்காதுன்னு அவர் கிளைம் பண்றாரு. சோ இது எல்லாமே அட்டராக்சியாவை கண்டிப்பா டேமேஜ் பண்ணும். அப்ப ஓவராலா பார்த்தா இந்த ஆசைகளை தேடி போறவங்களுடைய வாழ்க்கையில பிளஷரை விட சஃபரிங் தான் அதிகமா இருக்கும். சோ அதனாலேயே இந்த கேட்டகரியை அவர் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்ங்கிறாரு. சோ இது எல்லாம் தான் அவர் சொன்ன 3 கேட்டகரி. இத சுருக்கமா சம்மரைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரிங்கிறது கிரீன் சிக்னல், அந்த ஆசைகளை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணணும், அதுல லைஃப்ங்கிறது ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ரெண்டாவது கேட்டகரிங்கிறது எல்லோ சிக்னல், இந்த ஆசைகளை ரொம்ப கவனமா டீல் பண்ணணும். ஏன்னா அது நம்மள முதல் கேட்டகரியில இருந்து பிரிச்சு எடுத்து மூணாவது கேட்டகரிக்குள்ள தள்ள ட்ரை பண்ணும். மூணாவது கேட்டகரிங்கிறது ரெட் சிக்னல், ஒருத்தங்க எந்த காரணத்துக்காகவும் அதை தேடி போக கூடாது, அந்த ஆசைகளை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதன் வழியா சஃபரிங் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே எபிகுரஸ் வெறும் டீச்சிங்கா மட்டும் சொல்லாம ரியலிட்டில லைவா வாழ்ந்து காட்டினாரு. ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்துல சிட்டி லைஃப புறந்தள்ளிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனக்குன்னு ஒரு தோட்டத்தை அமைச்சுக்கிட்டு அங்க ஒரு பிலாசபிக்கல் ஸ்கூலை நடத்திட்டு வந்தாரு. அந்த ஸ்கூல்ல அவருடைய பிலாசபியை ஏத்துக்கிட்ட சிலர் அங்கே தங்கி வாழ்ந்தாங்க. பலர் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அடிக்கடி அங்க வந்து அவருடைய டீச்சிங்கை கேட்டுட்டு போனாங்க. அந்த தோட்டத்துல லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்பவே சிம்பிளா தான் இருந்தது. ஏன்னா உணவுகள் பெரும்பாலும் பழங்கள், காய்கறிகள், பிரெட்னு ரொம்பவே பேசிக்கா தான் இருக்கும். அவங்க உடுத்தி இருந்த உடைகள், பயன்படுத்தின பொருட்கள் இது எல்லாமே பெரும்பாலும் எளிமையா தான் இருக்கும். சுற்றுச்சூழலும் ரொம்பவே அமைதியா இருக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கையை பார்க்க முடியாது. சோ அந்த தோட்டத்துல பல மக்கள் கூடி வருவாங்க. ஆண்கள், பெண்கள், அடிமைகள்னு ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. தங்களுடைய கதைகளையும் அனுபவங்களையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுள் தண்டிப்பாருங்கிற பயத்துல இருந்து எப்படி விடுபடுறது, மரண பயத்துல இருந்து எப்படி விடுபடுறது, சரியான ஆசைகளை எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்லி பலவிதமான பிலாசபி பத்தி தான் அங்க பேசிட்டு இருப்பாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எபிகுரஸ் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த ஸ்கூலுங்கிறது 600 வருஷம் தொடர்ந்து ரன் ஆயிட்டு இருந்தது. இதுல இருந்தே அவருடைய டீச்சிங்ங்கிறது எந்த அளவுக்கு டெப்த் ஆனதுங்கிறத நம்மால புரிஞ்சிக்க முடியும். சோ இப்படிப்பட்ட இந்த எபிகுரியன் பிலாசபியை ஒருத்தர் ஃபாலோ பண்ணார்னா அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த ஆசைகளை புறந்தள்ளணுங்கிறத பத்தின கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவருடைய வாழ்க்கைங்கிறது ரொம்பவே செலக்டிவா மாறிடும். அதாவது அவருடைய மன அமைதியை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ, எதெல்லாம் இரிட்டேட் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சோ தான் யாரு கூட பழகணும், எந்த இடத்துல வாழணும், என்ன வேலை செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா சூஸ் பண்ணுவாரு. இப்ப இத தான் நீட்சே கோட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எபிகுரியன் தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலான விஷயத்துக்கு நோ தான் சொல்லுவாருன்னு எழுதுறாரு. ஏன்னா அது எல்லாமே அவருக்கு ஒரு சுமையா தெரியும், அது அவரால் ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல டைஜஸ்ட்ங்கிற வார்த்தையை ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா நீட்சே யூஸ் பண்றாரு. ஏன்னா இத வச்சு தான் ஒரு எபிகுரியனையும் ஒரு ஸ்டாய்க்கையும் அவர் கம்பேர் பண்றாரு. அதாவது சிலரை பாத்தீங்கன்னா அவங்க என்ன சாப்பிட்டாலும் அது அவங்களுக்கு ஈஸியா செரிமானம் ஆயிடும். நைட்டு பரோட்டா சாப்பிடுவாங்க, மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடுவாங்க, அது எல்லாத்தையுமே அவங்களுடைய வயிறு ஏத்துக்கும். ஆனா சிலருக்கு அவங்களுடைய வயிறு ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுடைய சாப்பாட்டுல காரம் கொஞ்சம் அதிகமா இருந்துட்டாலே அது அவங்களுடைய வயிறு ஏத்துக்காது. அதனாலேயே அவங்க என்ன உணவை சாப்பிடணுங்கிறத ரொம்பவே பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. டயட் போட்டு தான் வாழுவாங்க. இப்ப இதே மாதிரி சைக்காலஜிக்கலா எடுத்துக்கிட்டா சிலர் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா ஃபேஸ் பண்ணுவாங்க. கடினமான சூழல்ல கலங்காம இருப்பாங்க. ஆனா சிலர் பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே விலகி போவாங்க. இப்போ ஒரு எபிகுரியன் இந்த இரண்டாவது கேட்டகரிக்குள்ள வருவார். எப்படி வயிறு சென்சிட்டிவா இருக்கிற ஒருத்தர் எல்லாத்தையும் சாப்பிட நினைச்சா அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுமோ, அது மாதிரி மைண்ட் சென்சிட்டிவா இருக்கிற ஒரு எபிகுரியனுக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றத நினைச்சா அவருடைய அட்டராக்சியா பாதிக்கப்படும். சோ ஒரு எபிகுரியன் கூட்டமா இருக்கிற பார்ட்டிக்கெல்லாம் போக விரும்ப மாட்டாரு. அதற்கு பதிலா தான் பார்த்து செலக்ட் பண்ண தன்னுடைய 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் டச் வச்சுக்குவாரு. அதே மாதிரி டிவில நியூஸ் பார்க்கிறது, அரசியல ஃபாலோ பண்றதுன்னு எதுவும் பெருசா பண்ண மாட்டாரு.
மாட்டாரு. ஏன்னா நெகட்டிவா வர இன்ஃபர்மேஷன் அவருடைய மன அமைதியை ஈஸியா குலைச்சிரும். அது அவர் விரும்ப மாட்டாரு. இப்ப இது மாதிரி அவர் பார்க்கிற வேலை, பழகுற ஆட்கள், போகிற இடங்கள், செய்கிற செயல்கள்னு எல்லாத்தையுமே ரொம்ப லிமிட்டா மெயின்டைன் பண்ணுவாரு. அதனால தான் நீட்சே ஒரு எபிக்யூரியன் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து பெரும்பாலான விஷயங்களை உதறி தள்ளிடுவார்னு எழுதுறாரு. ஆனா இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்படி எல்லாம் சொல்றதுனால ஒரு எபிக்யூரியனை இன்ட்ரோவர்ட் ஆகவோ அல்லது ஒரு வீக்கான கேரக்டராவோ நம்ம பாத்துற கூடாது. ஏன்னா இந்த பிலாசபிக்கும் பர்சனாலிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறவர் கூட இந்த எபிக்யூரியன் பிலாசபியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தனக்குன்னு ஒரு பிரைவேட்டான லைஃபை வாழ முடியும். சோ இது சாய்ஸ் சம்பந்தப்பட்டது தானே தவிர கேரக்டர் சம்பந்தப்பட்டது கிடையாது. அதே மாதிரி ஒரு எபிக்யூரியனுக்கு தான் உதறி தள்ளுற விஷயங்கள் எதுவுமே ஒரு சாக்ரிஃபைஸவே தோணாது. ஏன்னா இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு ஆசை இருந்தும் வேற வழி இல்லாம அவர் புறந்தள்ளல. அதற்கு பதிலா இது எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில இருந்தா தன்னுடைய அட்டராக்சியை அடிவாங்கங்கிற புரிதல்ல தான் புறந்தள்ளுறாரு. சோ இந்த வாழ்க்கை முறைங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ் கிடையாது. அதற்கு பதிலா அது அவர் தனக்கு தானே பண்ணிக்கிற ஒரு செல்ஃப் கேர். சோ இது வரைக்கும் பார்த்ததுதான் ஒரு எபிக்யூரியனுடைய லைஃப் ஸ்டைல். இப்போ இதுக்கு நேர்மாறா அந்த பக்கத்துல இருக்கிறது தான் ஒரு ஸ்டாயிக்குடைய லைஃப் ஸ்டைல். ஒரு ஸ்டாயிக்கால எந்த ஒரு கொமட்டல் ஃபீலிங்குமே இல்லாம கற்கள், புழுக்கள், கண்ணாடி, தேள்கள்னு எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ண முடியும்னு நீட்சே எழுதுறாரு. ஸ்டாயிக்க பத்தி இவர் இப்படி சொன்னதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான மெட்டாஃபர். இப்போ இவர் சொன்ன இந்த மெட்டாஃபரை நம்ம டீகோட் பண்ணோம்னா உயிருள்ள புழுக்களா இருக்கட்டும், தேள்களா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு பிடிக்காத உணவுகள்ங்கிறதையும் தாண்டி விஷம் நிறைந்த உணவுகள். இத ஒருத்தர் சாப்பிட்டா கண்டிப்பா உடல்நிலை சரியில்லாம போகும். சில எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல உயிர் கூட போயிடும். இப்ப இதே மாதிரி கற்களா இருக்கட்டும், கண்ணாடியா இருக்கட்டும், இது எல்லாமே கடினமான பொருட்கள். இத ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா உள்ள போகும்போதே தொண்டையை கிழிச்சிட்டு தான் போகும். உள்ள போனதுக்கு அப்புறம் அது குடல்களையுமே சேதப்படுத்தும். சோ இது போன்ற பொருட்களை சாப்பிடுறதுங்கிறது நம்முடைய டிசைன்லயே கிடையாது. அதனாலேயே நம்முடைய உடலுக்கு ஒவ்வாத பொருட்களை நம்ம சாப்பிட ட்ரை பண்ணா நமக்கு நாசியா கிரியேட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்கா குடலை பெரட்டி அந்த பொருளை வெளியே தள்ள ட்ரை பண்ணும். ஆனா இது மாதிரி எந்த ஒரு கொமட்டல் ஃபீலிங்கும் இல்லாம இந்த பொருட்களை ஒருத்தர் சாப்பிட்டு உடலுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாம அதை டைஜஸ்ட் பண்றான்னா அவனுடைய வயிறை நம்ம என்னன்னு சொல்றது? கண்டிப்பா அது ஒரு சென்சிட்டிவான வயிறா இருக்க முடியாது. அதனாலதான் நீட்சே இன்டிஃபரண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதாவது இன்டிஃபரண்ட்னா உணர்ச்சியற்ற அல்லது எதையுமே பொருட்படுத்தாத ஒரு நிலை. அந்த வயிறை பொறுத்த வரைக்கும் கேக்கும் ஒண்ணுதான், கண்ணாடியும் ஒண்ணுதான். அது இந்த ரெண்டுத்துக்குமே இன்டிஃபரண்டா தான் இருக்கும். இப்ப இது மாதிரி உடல் அளவுல எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய திறன் ஒருத்தருக்குள்ள இருந்தா அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குமோ அதே அளவுக்கு ஆச்சரியமா மனதளவுல எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய திறனுங்கிறது ஒரு ஸ்டாய்க்குள்ள இருக்கும். அவருடைய வாழ்க்கையில சிவியரான கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கொடூரமான சஃபரிங் அனுபவிச்சாலும் அவருடைய மைண்டுங்கிறது இன்டிஃபரண்டா தான் இருக்கும். இது ஏன்னு புரியறதுக்கு நம்ம ஸ்டாயிக் பிலாசபி பத்தி கொஞ்சம் பேசிக்கா பாத்துறலாம். ஆக்சுவலி ஸ்டாயிக் பிலாசபி வாழ்க்கையை ரெண்டு பிரிவா பிரிக்குது. ஒன்னு நமக்கு உட்பட்டது, இன்னொன்னு நமக்கு அப்பாற்பட்டது. அதாவது எதெல்லாம் நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது எல்லாமே நமக்கு உட்பட்டது. எதெல்லாம் நம்முடைய கைக்கு மீறினதோ அதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது. இப்ப நமக்கு அப்பாற்பட்டதை கண்டுக்காம நமக்கு உட்பட்டதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு பேரு தான் ஒரு ஸ்டாயிக்க பொறுத்த வரைக்கும் ஞானம். அதாவது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய தீர்மானங்கள் இதுதான் நமக்கு உட்பட்டது. சோ நம்ம இது மேலதான் நம்முடைய முழு கவனத்தையும் வச்சு நம்முடைய வாழ்க்கையை கடத்தணும். இதை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையில வர ஆஸ்தி, அந்தஸ்து, மரணம், வியாதி இது எல்லாமே நமக்கு அப்பாற்பட்டது. இது எதையுமே நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி போனாலும் சரி அதை நம்ம ஏத்துக்கவும் கூடாது, எதிர்க்கவும் கூடாது. அதுக்கு நம்ம இன்டிஃபரண்டா இருக்கணும். இதுதான் ஸ்டாயிக்குடைய கோர் பிலாசபி. இப்படி சொல்றதுனால ஸ்டாயிக்ஸ் எல்லாருமே உணர்ச்சியற்றவங்களா இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அதற்கு பதிலா பயம், பதற்றம், கவலை இது போன்ற உணர்ச்சிகளை மனதளவுல கடக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதாவது ஒரு சாட்டையை வச்சு ஒரு ஸ்டாயிக் அடிச்சீங்கன்னா அவருக்கு உடம்பு வலிக்க தான் செய்யும். அவர் வலியவே உணர மாட்டாருன்னு நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. ஆனா அந்த வலியை டீல் பண்ற விதத்துல தான் ஒரு ஸ்டாயிக் தனித்துவமாகறாரு. ஏன்னா நார்மலான மனுஷன் அடி வாங்கினா அவன் மனசுடைஞ்சு போயிடுவான். ஏன்னா அவன் தான் மேல விழுந்த அடியை கெட்டதா பார்ப்பான். அவன் அதை ஈவில்னு டேக் பண்றதுனாலேயே அவனுடைய மனசு கசப்பாயிடும். ஆனா ஒரு ஸ்டாயிக்க பொறுத்த வரைக்கும் தனக்கு அப்பாற்பட்டு நடக்கிற விஷயங்கள்ல நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் குட் அண்ட் ஈவில் எங்க இருக்குன்னா மனுஷனுக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற ஞானம், தைரியம், சுய கட்டுப்பாடு இதெல்லாம் தான் குட். இதை எதெல்லாம் அழித்தொழிக்குதோ அது எல்லாமே ஈவில். சோ ஒரு ஸ்டாய்க்கு மேல ஒரு சவுக்கடி விழும்போது அவர் அந்த அடியை நல்லதா கெட்டதான்னு தீர்மானிக்காம அந்த அடியினால தன்னுடைய மனதுக்குள்ள ஏற்படுற கேரக்டர் ஷிஃப்ட் தான் அவர் நல்லதா கெட்டதான்னு தீர்மானிப்பாரு. சோ தனக்கு வெளியில விழுந்த அடிங்கிறது தனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கேரக்டர் அஃபெக்ட் பண்ண விட மாட்டாங்க. தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு அவங்க இன்டிஃபரண்டா இருப்பாங்க. இப்ப இதை தான் நீட்சே அட்ரஸ் பண்றாரு. ஒரு எபிக்யூரியன் தன்னால டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவார். ஆனா ஒரு ஸ்டாயிக் எல்லா சூழல்களையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னை அவர் மாத்திக்குவார். சோ அவருடைய வாழ்க்கையில வறுமை வந்தாலும் சரி, நாடு கடத்தப்பட்டாலும் சரி, கொடூரமா துன்பப்படுத்தப்பட்டாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, அவர் தன்னுடைய மன அமைதியை இழக்காம இருக்கிறதுக்கு பழகி இருப்பார். இப்படி சொல்றதுனால எல்லா ஸ்டாயிக்ஸுமே இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க ஸ்டாயிக் பிலாசபி படிச்சீங்கன்னா அது இதை நோக்கி தான் உங்களை இழுத்துட்டு போகும். சோ ஒரு எபிக்யூரியன் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாரு. ஆனா ஒரு ஸ்டாயிக் ரொம்ப இன்டிஃபரண்டா இருப்பாரு. இப்ப இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆப்பிரிக்கால வாழ்ந்த ஐசாவாங்கிற மக்கள் கூட்டத்தோட ஸ்டாயிக்ஸை கம்பேர் பண்ணி நீட்சே ஒரு கான்ட்ரோவர்சியான கருத்து சொல்றாரு. ஆக்சுவலி இந்த ஐசாவாங்கிறது யாருன்னா 15ஆம் நூற்றாண்டுல சூஃபி முஸ்லிம்ஸ் அடிப்படையாக கொண்டு உருவான ஒரு தனி பிரிவு. இவங்க சில நூற்றாண்டுகளா தங்களுடைய சடங்குகள்ல சில அமானுஷமான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா அது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டுல தான் ரொம்பவே பாப்புலராக ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த டைம்ல தான் ஐரோப்பியர்கள் காலனி ஆதிக்கத்துக்காக ஆப்பிரிக்காக்குள்ள வராங்க. அப்படி வந்தவங்க இந்த ஐசாவா மக்கள் செய்யறத பார்த்து ஷாக் ஆனாங்க.
ஆச்சரியப்பட்டாங்க, சிலர் பயப்பட்டாங்க. ஏன்னா அவங்க தங்களுடைய சடங்குகள்ல விஷமுள்ள பாம்புகளை கையில வச்சிருப்பாங்க, உயிருள்ள தேள்களை சாப்பிடுவாங்க, கூர்மையான குச்சியால கன்னத்தை குத்திக்குவாங்க, தீ மிதிப்பாங்க, வாய் கிழிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு கண்ணாடிகளை மெல்லுவாங்க, தங்களுடைய உடல்களை உருவ குத்திக்குவாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவங்க என்னதான் இந்த மாதிரி தங்களை காயப்படுத்திக்கிட்டாலும் எந்த ஒரு வலியுமே உணராம ஒரு பரவச நிலையில இருந்ததுங்கிறது அதை பார்த்த ஐரோப்பியர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதனால இத பத்தின குறிப்புகளை ஐரோப்பாவுக்கு எழுதி அனுப்பிச்சாங்க. அதை படிச்சுட்டு பல ஐரோப்பியர்கள் இதை பார்க்கறதுக்காகவே டூரிஸ்டுகளா வந்தாங்க. சோ இது அந்த காலத்துல ரொம்பவே பாப்புலரா பேசப்பட்டுச்சு. அந்த ஐசாவா மக்களுமே இந்த டூரிஸ்டுக்கு முன்னாடி இந்த செயல்களை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க. இப்ப இதை கோட் பண்ணிட்டு தான் நீட்சே ஸ்டாயிக்ஸை இந்த மக்களோட கம்பேர் பண்றாரு. என்னன்னா எப்படி அந்த ஐசாவா மக்கள் தங்களுக்கு என்ன பண்ணாலும் வலிக்கலங்கறத அந்த மக்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டாய்க்குமே தான் எல்லாத்துக்கும் இன்டிஃபரண்டா இருக்கிறத மற்ற மக்கள் முன்னாடி காட்டி பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறாரு. ஆக்சுவலி இது அவர் ஸ்டாய்க் மேல வைக்கிற ஒரு கிரிட்டிசிசம். சோ அவர் சிம்பிளா என்ன சொல்றாருன்னா ஒரு ஸ்டாய்க் தான் ஒரு ஸ்டாய்க்கா இருக்கிறத மற்ற மக்கள் கிட்ட காட்டி அதுல ஒரு சந்தோஷத்தை பாக்குறாரு. ஆனா இந்த குணத்தை ஒரு எபிக்யூரியன் கிட்ட பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க பொது வாழ்க்கையில இருந்து விலகி எபிக்யூரஸ் எப்படி தனக்குன்னு தனியா ஒரு தோட்டத்தை அமைச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி இவங்களும் தனக்குன்னு தனியான ஒரு இடத்துல யாருமே பார்க்காம வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. சோ ஒரு ஸ்டாய்க் தன்னை பிரபலியப்படுத்துவாரு, ஆனா ஒரு எபிக்யூரியன் தன்னை மறைச்சிக்குவாரு. சோ நீட்சே பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாய்க் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிறார். ஆனா ஒரு எபிக்யூரியனுக்கு எந்த ஒரு ஆடியன்ஸும் தேவை கிடையாது. ஏன்னா அவர் தன்னுடைய பிலாசபியை யாருக்கிட்டையும் நிரூபிக்க ட்ரை பண்றது கிடையாது. அவங்க தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இப்ப இது வரைக்கும் பார்த்ததுதான் ஒரு ஸ்டாய்க்குக்கும் ஒரு எபிக்யூரியனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். இப்ப இதெல்லாத்தையும் பேசிட்டு இந்த ரெண்டு பிலாசபில எது யாருக்கு சூட் ஆகுங்கிறத பத்தி நீட்சே சில ஐடியா கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா யாருடைய வாழ்க்கையில விதி பயங்கரமா விளையாடுதோ, யாரு ஒரு கடினமான காலகட்டத்துல வாழ்றாங்களோ, யாரை சுத்தி மக்களும் சூழல்களும் மாறிக்கிட்டே இருக்கோ அவங்க எல்லாரும் ஸ்டாய்சிசம் ஃபாலோ பண்றது பெட்டர்ங்கிறாரு. அதாவது யாரால தங்களுடைய சூழ்நிலைகளை மாத்த முடியாதோ அவங்க எல்லாரும் அவங்கள மாத்தக்கூடிய ஸ்டாயிக் பிலாசபியை ஃபாலோ பண்ணிக்கிட்டா சர்வே ஆக முடியும். உதாரணத்துக்கு கொடுமையான நோயில கஷ்டப்படுறவங்க, ஜெயில மாட்டிக்கிட்டவங்க, போர் நடக்கிற இடத்துல வாழ்றவங்க, இவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களால தங்களுடைய சூழல்களை கண்டிப்பா மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில வாழ்றவங்க தன்னுடைய சூழலுக்கு இன்டிஃபரண்டா இருக்க பழகிக்கிட்டா அவங்களுடைய மனசுல கொஞ்சம் மனசமாதானம் கிடைக்கும். இதை தாண்டி யாருக்கெல்லாம் லைஃப் கொஞ்சம் ஸ்டேபிளாவும் பிரெடிக்டபிளாவும் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த எபிக்யூரியன் லைஃப் ஸ்டைல் தான் சூட் ஆகுங்கிறாரு. அதாவது வாழ்க்கையில நல்ல நண்பர்களை சூஸ் பண்ணிக்கிட்டு சரியான வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தனக்கு ஏற்ற ஒரு துணை கூட வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம இன்பத்தோட வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் தான் எபிக்யூரியன் லைஃப் ஸ்டைல். இந்த வாழ்க்கை யாருக்கு சூட் ஆகும்னு கேட்டா பிசிக்கல் ஒர்க்கை விட மென்டல் ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். அதாவது இந்த ரைட்டர்ஸ், திங்கர்ஸ், பிலாசபர்ஸ், ஆர்டிஸ்ட் இவங்களுக்கு எல்லாருமே இந்த எபிக்யூரியன் லைஃப் ஸ்டைல் தான் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒர்க் பண்றதுக்கு என்விரான்மெண்ட்ங்கிறது ரொம்பவே அமைதியா இருக்கணும். சின்னதா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலே அவங்களுடைய ஒர்க்குங்கிறது ஸ்டாப் ஆயிடும். அதனாலேயே அவங்களுக்குள்ள நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்துல பார்த்த இரிட்டேட் ஆகிற சென்ஸ்ங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆக்சுவலி இந்த சென்ஸ் இருக்கிறதுனால தான் மற்றவர்களால நோட் பண்ண முடியாத பல மைனூட்டான எமோஷன்ஸை இவங்களால நோட் பண்ண முடியுது. அதன் விளைவா தரமான படைப்புகளை அவங்களால உருவாக்க முடியுது. இந்த சென்ஸ் மட்டும் போயிடுச்சுன்னா அவங்களால ஆப்ரேட்டே ஆக முடியாது. அதனால தான் நீட்சே என்ன சொல்றாருன்னா இது போன்ற ஆட்களை அந்த இரிட்டேட் ஆகிற சென்ஸை இழக்க வச்சு எதையுமே உணராத ஒரு முள்ளெலி தோல் மாதிரி இருக்கிற ஸ்டாயிக் ஸ்பிரிட்டா மாத்துறதுங்கிறது ஒரு பேரிழப்புன்னு எழுதி முடிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த முள்ளெலியை நீங்க பார்த்திருப்பீங்க, அது ஹெட்ச்காக்னு சொல்லுவாங்க. அதோட தோலை பாத்தீங்கன்னா ரொம்பவே கடினமா இருக்கும். அது மேல வேகமா ஒரு அடிபட்டாலும் அந்த வலி அந்த தோல் உணர விடாது. சோ அந்த தோலுங்கிறது அதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆனா அந்த முள்ளெலிக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அதே தோல் தான் அதுக்கு ஒரு டிராபேக்கிங் கொடுக்குது. என்னன்னா அடி விழறப்ப எப்படி வலியை உணர முடியாதோ அதே மாதிரி அன்பா தடவி கொடுக்கும் போது அந்த மென்மையை உணர முடியாது. சோ அதனுடைய கடினத்தன்மைங்கிறது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற மெல்லிய உணர்வுகளை தடுத்து நிறுத்திடுது. இப்ப இதே தான் ஒரு ஸ்டாயிக்குடைய ஸ்பிரிட்டுக்குமே பொருந்தும். அவங்க பெயினுக்கு எப்படி இன்டிஃபரண்டா இருக்காங்களோ அதே மாதிரி எமோஷனுக்குமே அவங்க இன்டிஃபரண்டா தான் இருப்பாங்க. அப்ப இந்த ஸ்டாயிக்குடைய ஸ்பிரிட் எடுத்துட்டு போய் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு கொடுத்தீங்கன்னா அவருடைய இருதயம் கடினமாகி நுண்ணிய விஷயங்களை பார்க்கக்கூடிய எபிலிட்டி அவர் இழந்துருவார். அப்ப நீட்சேவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நம்ம ஏஆர் ரஹ்மானை ஒரு ஸ்டாயிக்கா மாத்தி விட்டுட்டா அது நமக்கு ஒரு பேரிழப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் அவரால் பெருசா மியூசிக் போட முடியாது. ஏன்னா மியூசிக்ங்கிறது ரொம்பவே நுவான்ஸ் ஆனது. அது டிமாண்ட் பண்ற மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் அது ஃப்ளோ ஆகும். கூடவே இசைக்குள்ள ஏகப்பட்ட எமோஷன் பின்னி பிணைஞ்சிருக்கும். அதனாலதான் எந்த ஒரு எமோஷனுமே வெளிப்படுத்தாம நம்மளால ஒரு பாட்டை கேட்க முடியாது. சோ கேட்கற நமக்கே எப்படின்னா அதை உட்காந்து கம்போஸ் பண்ற ஆளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் மனதளவுல ரொம்ப சென்சிட்டிவான ஆளா இருந்தா மட்டும்தான் ஒரு சோல் டச்சிங் டியூன் அவரால் ப்ரொடியூஸே பண்ண முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த ஸ்டாயிக் பிலாசபி செட் ஆகாது. அவர் எபிக்யூரியன் வாழ்க்கை முறையை தான் தேர்ந்தெடுத்தாகணும். அதனாலதான் பெரும்பாலான மியூசிக் டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா தனியா இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டுடியோ செட்டப்பே அவ்வளவு அமைதியா இருக்கும். அவங்க பெருசா யார்கிட்ட இன்டராக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க மைண்டே காமன் கம்போஸ்டா தான் இருக்கும். அவங்க அப்படி இருந்தாதான் அந்த மியூசிக் ஜோன்லயே அவங்களால இருக்க முடியும். இதுக்காகவே அவங்களுடைய ஸ்பிரிட்ங்கிறது சென்சிட்டிவா தான் இருந்தாகணும். சோ நீட்சேவுடைய இந்த செக்ஷன்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஸ்டாயிக் பிலாசபி எல்லாருக்குமே செட் ஆகாது. அது சூழ்நிலை கைதிகளுக்கு மட்டும் தான் செட் ஆகும். மற்றபடி நீங்க கொஞ்சம் ஃப்ரீயான ஆளா இருந்தீங்கன்னா எபிக்யூரியன் பிலாசபி வேணா படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்டாயிக் பிலாசபி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாற்ற கற்றுக் கொடுக்கும். ஆனா எபிக்யூரியன் பிலாசபி நமக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளை மாற்ற கற்றுக் கொடுக்கும். இதோட நம்ம இந்த கண்டென்ட்டை முடிக்கலாம். இதை மேற்கொண்டு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த வீடியோல நம்ம ஐசாவா மக்களை பத்தி பார்த்தோம். ஆக்சுவலி அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப டீடைலா தெரியாது. ஒரு மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்க சூஃபிசம் ஃபாலோ பண்ற ஆளா இருந்து அந்த மக்களை பத்தின டீப்பான இன்சைட் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை படிக்கிற எல்லாருக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பல பேர் என்னுடைய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. பலர் ஒவ்வொரு வீடியோலையும் சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பி
உங்களுடைய கமிட்மெண்ட்டை காட்டிட்டு இருக்கீங்க. இது போக பல பேர் யூடியூப்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்க சொல்லி எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. இப்படி நீங்களா முன் வந்து காட்டுற இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவே மாத்திருக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்துல என்ன நினைச்சேன்னா பிலாசபிங்கிறது ஒரு ட்ரை சப்ஜெக்ட், அதை பத்தி வீடியோ போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வெறுமனே பார்க்கறதையும் தாண்டி வில்ஃபுல்லா பே பண்றதுங்கிறது மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. சோ இது எல்லாமே பிலாசபி மேல நீங்க வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட தான் எடுத்து காட்டுது. சோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஐடியாவை பத்தியுமே நான் யோசிச்சு பார்த்தேன். கூடிய விரைவில் இந்த சேனலோட விஷன் என்ன, நீங்க என்ன ஸ்பிரிட்ல இருந்து இதை சப்போர்ட் பண்ணணுங்கிறத பத்தின ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். நீங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க இந்த சேனலை வளர்த்துக்கலாம். அதே வேளையில நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவரா இருந்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் என்னவா செட் பண்ணலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்ல அது டியர் செட் பண்ண சொல்லி கேட்கும். சோ நீங்க உங்க மனசுல இருக்கிற ஐடியாவை சொன்னீங்கன்னா அது எனக்கு அமௌண்ட்டை செட் பண்றதுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும். இது போக நான் இப்பதான் யூடியூப்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆட் பண்ணிருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இந்த கே சயின்ஸ்ங்கிற புத்தகம் டேக் ஆயிருக்கும். இதுல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த புத்தகங்களை டேக் பண்றதுங்கிறது நான் ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜருக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்ம இந்த கே சயின்ஸ் புத்தகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுனால அந்த புத்தகத்தை நான் டேக் பண்ணிருக்கேன். ஆனா அதை 2 பேர் வாங்கிருப்பீங்க போல இருக்கு, எனக்கு கமிஷன் வந்திருந்தது. ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா டேக் பண்ற எல்லா புத்தகங்களையுமே நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப முக்கியமான புத்தகமா இருந்தா அதை நான் வீடியோல சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்க வாங்கிக்கங்க. மற்றபடி எல்லா புத்தகங்களையும் நீங்க வாங்கி உங்களுடைய காசை விரயமாக்க வேண்டாம். சோ இப்போதைக்கு இந்த கே சயின்ஸ் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அதனால நீங்க அதை ஆப்ஷன்ல வச்சுக்கிறது பெட்டர். சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து உங்களுக்கு ஸ்டாயிக் பிலாசபி செட் ஆகுமா அல்லது எபிக்யூரியன் பிலாசபி செட் ஆகுமாங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை ஜாயின் பண்ண விருப்பமா இருந்தா அந்த மினிமம் அமௌண்ட்டை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மற்றபடி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.